எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பேச போகிறது சாத்வீக உணவை பற்றி. சாத்வீக உணவுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன தொடர்பு, உணவுக்கும் அணுக்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக நம்மளுடைய உடம்பு பல கோடி அணுக்களால் கட்டமைக்கப்பட்டது. மூளை பல கோடி பாதரச அணுக்களால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு தான் சித்தர்கள் கூறுறாங்க. அப்போது இங்கே என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, சாத்வீக உணவை நாம் உடலுக்குள்ளே எடுத்தோம்னா அந்த சாத்வீக உணவு சக்தியாக மாறுது. அந்த சக்தி குருதியில் கலந்து நல்ல அணுக்களுக்கு அது உணவாக மாறுது. அப்போ நல்ல அணுக்களுக்கு உணவாக மாறி உடல் முழுவதும் பரவுது. உடல் முழுவதும் பரவி மூளைக்கும் அது செல்கிறது. மூளையில் உள்ள 10 வட்ட அணுக்களை அது சரி செய்கிறது. அப்படின்னா ஒவ்வொரு வட்டத்தையும் கடக்கிறதுக்கு 12 வருடங்கள் ஆகும்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க. அதைத்தான் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படைக்கணும் அப்படிங்கிறதுக்கு மூல காரணமாக இது விளங்குது. அதுதான் 108 வயது வரை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ இங்கே ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். சாத்வீக உணவுனால் ஒரு விஷயத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னுங்கிறதுக்கு தான் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், பிரம்ம ரிஷிகள், தேவர்கள் இவங்க எல்லாரும் இந்த உணவை பரிந்துரைக்கிறாங்க. அப்போ இந்த உணவுனால் இரத்தத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதுவும் இந்த இரத்தம் செங்குருதியாக மாற்றம் அடையும் அப்படிங்கிறாங்க. எவன் ஒருவன் 12 வருடம் எடுக்கிறானோ அதுவும் தூய்மையான முறையில் இறைவனை எண்ணியே அந்த உணவை உட்கொள்ளும் போது அந்த உணவில் சக்தியாகவும் போய் சேருது, எண்ணெய் அலைகளாகவும் அந்த அணுக்களுக்கு போய் சேருது. அப்போது அதை தான் தியான பயிற்சியாக வச்சாங்க, யோகமாக வச்சாங்க, மந்திரங்கள் சொல்ல வச்சாங்க. பல வழிகளில் ஆன்மீகத்தில் இதை ஒரு தொடர்பாக ஏற்படுத்தி வச்சாங்க. அப்போ இந்த உடம்பை சரி விகிதாச்சாரத்தில் இயங்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முதல் காரணமே இந்த செங்குருதி தான். அதைத்தான் செங்குருதி செய்யோனே வெள்ளரிய வாழோனேன்னு முருகப்பெருமானுடைய பாடல் கூட அப்படி இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தம் புனிதமானதுன்னு சொல்லப்படுவதற்கு முதற் காரணமாக விளங்குவதே இந்த செங்குருதி தான். இந்த செங்குருதி அதாவது ஜீசஸினுடைய ஒரு துளி இரத்தம் போதும் ஒருவருடைய நோய் நொடி பிணிகள் அவனுடைய எல்லா குறைகளையும் தீர்க்க வல்லமை படைத்தது அப்படின்னு சொல்லப்படுவதற்கான காரணம் இந்த செங்குருதி தான். அப்போது இந்த உடலில் செங்குருதியாக மாற்றம் அடைஞ்சால் மூளைக்கு போகும். மூளையில் உள்ள ஒவ்வொரு வட்டத்தையும் சரி பண்ணும். அதைத்தான் சூட்சமமாக நம்மளுடைய 5 பூத ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லப்படுற சிவஸ்தலங்களில் கோயில் கோபுரங்களில் பார்த்திங்கன்னா தெரியும், 9 கலசங்கள் வைத்திருப்பாங்க. அந்த 9 கலசங்களுமே 9 வட்ட அணுக்களையே குறிக்கிறது. அப்போ 10வது வட்டமாக ஒரு கலசம் இருக்கும், அது கருவறையில் இருக்கும். அப்போது 9 வட்டத்தையும் எவன் ஒருவன் சரியான விகிதாச்சாரத்தில் இயங்க வைத்து அந்த ஆன்மாவிடம் ஒப்படைக்கிறானோ அந்த ஆன்மா பரிசுத்தமாக மாறும். அந்த பரிசுத்தமான ஆன்மா வெளிப்படும் போது ஜீவசமாதி ஆகிறது. அந்த ஜீவசமாதி தான் இறைவனுக்கு காணிக்கையாக அளிக்கப்படுகிறது. அதுதான் இந்த பிரபஞ்சத்தோடு கலக்கிறது. அப்படின்னா அப்போ இந்த உடம்பு 5 பூதங்களால் ஆனதுன்னு சொல்கிறோம். அப்போது உணவு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதற்கான முக்கிய காரணமே அது கர்மாவை உருவாக்கும் அப்படிங்கிறாங்க. எந்த முறையில் நீ எடுக்கிறியோ அது ஒரு கர்மாவை உருவாக்கும். அப்போது இந்த சாத்வீக உணவு உண்டா கர்மா உருவாவாதா அப்படின்னா உருவாகும். ஆனால் எப்படி ஆகுன்னா, நீங்கள் காய்கறிகள் பழங்களும் உயிரி தான். அதை நாம் எடுக்கும்போது ஓரறிவு படைத்தவையாக மாறுது. அதாவது நீங்கள் பழங்களும் காய்கறிகளும் ஓரறிவு படைத்தவையாக தான் வகுத்து வச்சுருக்காங்க. அப்போது ஈஸியாக அதனுடைய கர்மாவை கரைத்து விடலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சூட்சமம். இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய ஆன்மீகத்தில் எல்லாரும் காவி உடைகளை அணிந்திருப்பாங்க. அந்த காவி உடை எதை பிரதிபலிக்குதுன்னா இந்த செங்குருதியை தான் பிரதிபலிக்குது. இதனுடைய சூட்சமம் தெரியாமல் தான் பல பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த செங்குருதி சூரியனையும் கனெக்ட் பண்ணுது. அப்போ சூரியன் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நம்ம கருதுகிறோம். அந்த சூரியனை ஏன் சிவனாக வழிபடுறாங்கங்கிறதையும் நம்ம கவனிச்சுக்கணும். முற்காலங்களில் அந்த சூரியனை தான் வழிபட்டிருக்காங்க. சூரிய தெய்வனையே சிவனாக வழிபட்டிருக்காங்க. அப்போது ஒரு விஷயம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா என்னென்னா, எல்லா கிரகங்களுமே இந்த சூரியனை மையப்படுத்தி தான் இயங்குது. அதனால தான் அது சூரிய குடும்பம் அப்படின்னு வச்சாங்க. அப்போது இந்த பூமியுமே சூரியனில் இருந்து வந்த ஒரு துளி தான். அப்போது அந்த ஒரு துளியில் இருந்து வந்த நாமளுமே
ஒரு ஆன்மா தான். அப்போனா என்ன அர்த்தம்னா அந்த பரமாத்மாவில் இருந்து வந்த ஜீவாத்மா அப்படிங்கிற, அப்போது அந்த ஜீவாத்மாவுக்கே நாம் அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறது மிக தெளிவான உண்மை. ஏன் எந்த ஒரு பெருந்தெய்வங்களுக்கும், அதாவது படைக்கும் கடவுளான பிரம்மா, விஷ்ணு, அதுக்கப்புறம் சிவன், இவங்க அதுவும் மற்ற பல தெய்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த சைவ உணவையே காணிக்கையாக வைக்கிறாங்க, படையல் இடுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப நுணுக்கமாக பார்த்தோம்னா அது அணுக்களோடு சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ தான் இந்த அணுக்களை சரி விகிதாச்சாரத்தில் நாம் பிரித்து அந்த யுக அதிபதிகள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பஞ்சபூதங்களுக்கும் சரி, அந்த 9 கிரகங்களுக்கும் சரி நாம் கொடுக்க முடியும். அப்போ கொடுக்கும்போது பிறவிகள் தவிர்க்கப்படும். நாம் பல பிறவிகள் எடுத்திருப்போம். இப்போது கலியுகத்தில் இருக்கோம். கலியுகத்தில் 100 வயது 120 வயது அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் முறையாக என்னென்னா 108 வயது தான் இப்போ பழங்காலங்களில் வைத்திருந்தாங்க. அப்போது இதை நோக்கி நாம் செயல்படும் போது ஒருத்தன் 108 வயது வரையும் இருந்தான்னா அதனுடைய பிரபஞ்சம் முடிஞ்சிருதுன்னா இல்லை. ஏன்னா ஒரு கலியுகம் என்பது 4,32,000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா 5200 ஆண்டுகள் தான் நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா ஒரு மனிதன் எத்தனை பிறவி எடுக்கக்கூடும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் மூல உதாரணமாக பார்த்துக்கலாம். இதே மாதிரி துவாபர யுகத்துலேயும் சரி, திரேதா யுகத்துலேயும் சரி, சத்திய யுகத்துலேயும் சரி பல பிறவிகள் எடுத்திருப்போம். அப்போது இந்த பிறவிகள்லாம் எங்கே சேமிக்கப்படுதுன்னா மனிதனின் மூளையில் சேமிக்கப்படுகிறது. அதனால தான் சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சிரசில் எப்படி இந்த உடம்பில் இருந்து இந்த செங்குருதி சிரசுக்கு போகுது, அந்த சிரசில் இருந்து எப்படி ஆன்மாவுக்கு போகுதுன்னா நியூரான், அதாவது நியூரான் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்காங்க. அதாவது நரம்பிடைகள் கனெக்ஷன் இருக்குது ஒவ்வொரு வட்டத்துக்கும். அதன் மூலயமா நல்ல அணுக்கள் போனால் நல்ல விதமாக செயல்படும், கெட்ட அணுக்கள் போனால் கெட்ட விதமாக செயல்படும். அதுவே கர்மாவாக மாறும். ஒருவன் இறக்கும் தருவாயில் அந்த ஆன்மா வெளிப்பட்டு ஒவ்வொரு அணுக்களையுமே ஈர்க்கும். இது கண்களுக்கு புலப்படாது. அதனால தான் நம்ம பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்துக்கு கிட்ட யாரும் போக மாட்டாங்க. அதாவது தலைமாட்டுக்கிட்ட யாரும் போக மாட்டாங்க. உடம்புல இருந்து எல்லாருமே அழ ஆரம்பிப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த ஆன்மாவை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது தன்னுடைய அணுக்களை எடுத்துக்கிட்டே இருக்கும். அது கண்களுக்கு புலப்படாது அப்படின்னு சித்தர்கள் கூறுவது. அப்போது நல்ல அணுக்களை சீக்கிரமாக எடுத்துரும். அதாவது சீக்கிரம் எளிதில் வரக்கூடிய அணுக்களை எடுத்துரும். ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய அணுக்களை அதனால் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா கருங்குருதி. அந்த கருங்குருதியில் பல அணுக்கள் சேர்ந்து இறுகி போயிருக்கும். அதை சீக்கிரமாக அந்த ஆன்மாவால் பிரிக்க முடியாது. அது பிரிக்க முடியாத காரணத்தினால அது பறந்து போய் ஒவ்வொரு அதிபதிகளிக்கிட்டையும் தன்னுடைய கணக்குகளை ஒப்படைக்கும் போது குறைகள் ஏற்படும். அப்போ மீண்டும் மனித பிறவி ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சாத்வீக உணவை முன்ன சொன்னாங்க. சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், பிரம்ம ரிஷிகள், தேவர்கள் இவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாமல் இல்லை. இன்னும் நம்ம கூடுதலாக கவனிக்கணும்னா சைவர்களும் சரி, வைணவர்களும் சரி உணவை உணவு தர்மம்னு ஒன்று வச்சு அதை செயல்படுத்திக்கிட்டே இருக்காங்க சூட்சமமாக. அதை நம்ம என்ன தான் வெளியில் சொன்னாலுமே அதை நாம் பயன்படுத்த போகிறது கிடையாது. அப்போ இங்கே ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. அப்போது இந்த பஞ்சபூதங்கள் நம்ம இறக்கும் தருவாயில் வெளிப்படும் அப்படின்னுங்கிறாங்க. வெளிப்பட்டு நல்ல முறையில் இந்த 10 வட்டமும் ஒன்றாக இணைந்து அது வெளியே போகும்போது இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த ஆற்றலும் அது பெறும். அந்த பரமாத்மாவின் பரிபூரண ஆற்றலை பெறும். அந்த பரமாத்மாவைக்கிட்டேயே இந்த ஜீவாத்மா போய் சேரும் அப்படிங்கிறது தான் ஒரு சூட்சமமான உண்மை. அப்போது சரியான விகிதாச்சாரத்தில் இந்த அணுக்களை நாம் தேர்ந்தெடுத்து, அதாவது தேர்ந்தெடுத்துன்னு இல்லை, நாம் சரியாக இயக்கி சரியான உணவுகளை கொடுத்தோம்னா அது பிரிபடும். அதைத்தான் மூளையில் உள்ள அணுக்களுக்கும் சரி, உடம்புலையும் சரி, அதை எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இந்த குறைபாடுகள் இருந்துச்சுன்னா பிறவிகள் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஒரு அர்த்தம்? அப்போது அணுக்களை நம்ம சரியாக பிரித்து கொடுக்கலைன்னா பிறவிகளே மாறுபடும் அப்படிங்கிறதுக்கு மூல உதாரணமே இதுதான். சயின்ஸுமே என்ன சொல்லுதுன்னா இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானில் தான் மாற்றம் ஏற்படும் அப்படின்னுங்கிறாங்க. அப்போது நீங்கள் சரி விகிதாச்சாரத்தில் இந்த அணுக்களை பிரித்து கொடுக்கும்போது இது எல்லா கிரகங்களுக்கும் போய் தன்னுடைய கணக்குகளை ஒப்படைத்து அப்புறம் நம்ம சூரியனை சென்றடைவோம் அப்படிங்கிறதுக்கு முக்கிய உதாரணமாக செயல்படுது. எவன் ஒருவன்
தன் உணவினை மாற்றி அமைக்கிறானோ அவன் கடை தேறுவான். அதைத்தான் திருவள்ளுவர் ஒரு விதமாக சொல்லி வச்சிருப்பாரு, ரொம்ப சூட்சமமாக இருக்கும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்போ என்னென்னா, இந்த அணுக்களுமே அந்த இரத்தத்தில் நீந்தும், அதாவது அந்த செங்குருதியில் நீந்தும். சரியான இரத்தத்தில் அது நீந்தி அந்த ஆன்மாவை போய் சென்றடைந்தால் இந்த ஆன்மா சரியாக அந்த பரமாத்மாவை அடையும் அப்படின்னுங்கிறது. அப்போது எவ்வளோ பெரிய தத்துவங்களை உள்ளடக்கி வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். நாம் வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது வெறும் வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்லி மட்டுமே நம்ம வெளியாயிடுறோம், அதை புரிஞ்சிக்கவும் மறுக்கிறோம். ஆன்மீகம் அப்படின்னுங்கிறதும் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், பிரம்ம ரிஷிகள், தேவர்கள் இவங்கெல்லாம் அனாட்டாமி மாதிரி ஒரு விஷயத்தை மனிதனே பற்றி படிப்பது தான் அறிவு. அப்போது இந்த அணுக்களை பற்றி ரொம்ப தெளிவாக படிப்பது தான் அறிவு. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படிங்கிறதுக்கு மூல காரணமாய் விளங்குவதே அதுதான். திருமந்திரத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அதாவது அணுவினை 1000 கூறாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். அதுவுமே அணுக்களை பற்றி தான் பல விஷயங்களை சொல்லுது. அப்போது அணுக்களை நம்ம கூர்ந்து போகும்போது ஒவ்வொரு படியாக போகும்போது அந்த ஆன்மாவை, அந்த உயிரை தரிசிக்கலாம். அந்த உயிர் தான் கடவுள், அதே தான் நான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆன்மா சரியான விகிதாச்சாரத்தில் இயங்குனா அதுதான் நான் கடவுள். அதைத்தான் அந்த பரமாத்மாவிடம் இருந்து வந்தது என்றைக்குமே கடவுள் தான் அப்படிங்கிறதுக்கு மூல உதாரணமே இந்த நான் கடவுள் தான். அப்போது எவ்வளோ பெரிய விஷயங்களை இந்த உணவுனால் ஏற்படுத்த முடியும். இந்த உணவை தவிர்த்து நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே போக முடியாதானா? முடியாது. ஏன்னா அது செயல்படாது. உன்னுடைய ரத்தம் கருமையாகும். அப்போது அந்த ரத்தம் கருமையாகும் போது ஒரு விஷயத்தை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதுவும் எதனால் தடை பண்ணும்னா இந்த கிரகங்களால் தடை பண்ணும். எது அண்டத்தில் இருக்கோ அது பிண்டத்திலும் இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதனால தான் உள்ளும் புறமும் தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு சித்தர்களும் கூறுவது இதனால தான். உள்ள என்ன நடக்குதோ அது வெளியேயும் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சாட்சியாக விளங்குது இந்த அணுக்கள். அந்த அணுக்களால் ஒவ்வொரு விஷயத்தையுமே அப்சர்வ் பண்ண முடியும். இது ஒரு ரெக்கார்டர். இந்த உடம்பே ஒரு ரெக்கார்டர் தான். இந்த மூளை அதீதமான ஒரு ரெக்கார்டரை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு பல பிறவிகளாக வச்சுருக்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். எங்கேயோ இருக்கிற ஒருத்தவனை டக்குன்னு நினச்சா உடனே அந்த முகத்தோடு அப்படியே ஒரு விஷயத்தை காட்டி விட்டுரும். அது எப்படின்னா அந்த அணுக்கள் தான். அப்போது அணுக்கள் எவ்வளோ அட்வான்ஸாக செயல்படுங்கிறத மனிதனால் விளக்க முடியாது. அது சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், பிரம்ம ரிஷிகள், கடவுளர்கள்னு சொல்லப்படுற மற்ற தெய்வங்கள் அப்படின்னு நாம் கூறப்படுற எல்லாருமே விளக்க முடியும். ஆனால் மனிதனால் இது அவ்வளோ சீக்கிரமாக விளக்க முடியாது. நீங்கள் அந்த சித்தர் நிலையை அடைந்தால்தான் இதை விளக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மூல உதாரணம் இதை எடுத்துக்கலாம். சமீபத்தில் வாழ்ந்த நம்மளுடைய கணக்கம்பட்டி சித்தர் கூட அவர் நான்வெஜ்ஜி ஒரு அம்மா தனக்கு மீன் வறுத்து கொடுக்குமா. இதெல்லாம் நிறையா இருக்குது. இந்த நான்வெஜ்ஜை ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு மூல காரணங்கள் நிறையா இருக்குது. அதுதான் இந்த கருமை நிறமாக மாறும் அந்த ரத்தம். இந்த கருமை நிறமாக மாறும்போது கெட்ட அணுக்களுக்கு அது உணவாக போய் சேரும். கெட்ட அணுக்கள் தன்னுடைய உடம்பை திடகாத்திரமாக வச்சுக்கும். அது அதாவது அந்த சைஸை விட கொஞ்சம் பெருக்கும். அப்போ பெருக்கும்போது என்ன ஆகுனா அதீத சக்திகளை ஏற்று வச்சு பெருக்கும்போது ஒரு கட்டத்தில் வெடிக்க ஆரம்பிக்கும் போது அது என்ன பண்ணுமா, டக்குன்னு நல்ல அணுக்களுக்கு அதை அனுப்பி விட்டுரும் அப்படின்றாங்க. அப்போனா வர்ற எல்லாத்தையும் அது எடுத்துக்கும். சோர்வடைந்து இருக்கிற நல்ல அணுக்களுக்கு இந்த தீய சக்திகளை கொடுக்கும்போது அந்த நல்ல அணுக்களும் தீய அணுக்களாய் மாறும். அப்போது என்ன ஆகுனா பிரளயம் ஏற்படும், ஆன்மாவிற்கே பிரளயம் ஏற்படும், நோய்கள் ஏற்படும். இதை தான் அந்த கருமை நிறமான அந்த அதாவது அசைவ உணவை ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முதன்மை கட்டமாக ஒரு விஷயம் என்ன விளங்குதுன்னா, நோய்களுக்கு ஆளாவார்கள், பிணிகள் ஜாஸ்தியாகும் அப்படின்ங்கிறாங்க. அதனால் இந்த பிறவிகள் குறைக்கப்படும். இந்த குறைக்கப்படும் போது இந்த ஆன்மாவால்
அந்த அணுக்களை சரியான விகிதாச்சாரத்தில் ஈர்க்க முடியாது, எடுக்க முடியாது. அப்போ வந்து ஒவ்வொரு இக அதிபதிகளிட்டும் போய் சேரும்போது அது சரியான கணக்கை ஒப்படைக்க முடியாததுனால மறுபடியும் பிறவிகள் எடுக்க அவங்களே வந்து பரிந்துரைப்பாங்க. இல்லை, ஒரு கட்டத்துக்கு மேலே நீயே இறங்கி வந்து பிறவிகள் எடுத்து வந்து நான் இதை சரி பண்ணுறேன்னு சத்தியம் பண்ணிவிட்டு தான் வருவாய் அப்படிங்கிறது தான் இந்த சித்தர்கள் கூறுவது. நாம் எப்போ வந்து அந்த யுகத்தில் அந்த உலகத்திலேருந்து இங்கே வர்றோமோ அப்போ எல்லாம் துண்டிக்கப்படும். எப்போ இந்த பூ உலகில் இறங்கிட்டோமோ அப்போ வந்து ஒரு விஷயம் மட்டும், ஆன்மா மட்டும் இயங்கும், அதுவும் சூட்சமமாக இயங்கும். அதுதான் வந்து நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ என்னென்னா இந்த உடம்பு மொத்த உடம்புமே டிவைஸ் மாதிரியே இயங்கும், அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன்லேயே இருக்கும். அது ஒவ்வொரு காலகட்டத்தையும் நல்லதையும் கொடுக்கும், கெட்டதையும் கொடுக்கும். அது கிரகங்களின் மூலியமாக. அப்போ உள்ளே இருக்கிற அணுக்கள் வந்து அந்த டிவைஸை இயக்கிற தன்மையே வச்சிருக்கு அப்படிங்கிறதான் ரொம்ப தெளிவான உண்மையாக அது கருதப்படுது. நீங்கள் மற்ற வீடியோவில் நீங்கள் பல விஷயங்களை கவனிக்கலாம். இன்னும் ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த மாமிச உணவை பற்றி நான் பேசுகிறதுனால யாரும் தவறாக நினைக்க வேணாம். நல்லதுன்னா எடுத்துக்கங்க, கெட்டதுன்னா விட்டுருங்க. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல விஷயங்களை நல்ல விதத்தில் போய் சேர்வதற்கான ஒரு உந்துதலை தான் இந்த வீடியோ கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. அதாவது அசைவ பிரியர்கள், அது நோயை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமும் கூட. அது சரியான விகிதத்தில் வந்து ஒரு அணுக்களை பிரித்தெடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான தகவலாக வச்சுக்கிறேன். அதுவும் இந்த சாத்வீக உணவை எவன் ஒருவன் தெளிவாக எடுக்கிறானோ அதுதான் மிக பெரும் புகழை சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இறைவனின் புகழை சேர்க்கும் அப்படின்னுங்கிறான. மிக்க நன்றி.